இந்த இஸ்ரவேலை வைத்து நீங்கள் அடையாளங்களை பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு சீக்கிரம் நாள் சமீபம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வெளியரங்கமாய் அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய காரியங்கள் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டியிருக்கும், தியானிச்சாதான் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியரங்கமாக யாரும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. இப்போ வரிசையா இந்த 100 வருஷத்துக்குள்ளாக நடந்த தீர்க்க தரிசனங்கள் அவைகள் எப்படி நிறைவேறிச்சு, அதில் எந்தெந்த வசனமெல்லாம் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது, அதோடு கூட இன்னும் என்ன நடக்க போகிறது என்று மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசியுங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நல்ல கவனிங்கள், இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு வருவேன். இவர்கள் கடைசி காலத்தில்தான் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலம் என்பதற்கு உங்களுக்கு வெளியரங்கமான கண்ணுக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் ஒரு ஜனங்கள், யூதர்கள் என்று ஒரு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அது கடைசி காலம்தான். எப்படி சொல்லுகிறீர்கள்? வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி. முதலாவதாக எகிப்திலிருந்து வந்தார்கள். இரண்டாவதாக செருபாபேல் தலைமையிலிருந்து அவர்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தார்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதோடு கூட 1850 வருஷம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. 1850 நாட்கள் அல்ல, 1850 வருஷம். யோசித்து பாருங்கள், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம் 1850 வருஷம் இல்லாமல் போனால் திரும்பி ரிஸ்டோர் என்று சொல்வார்கள், திரும்பி கட்டப்படுவது சாத்தியமா? எத்தனை மொழிகள் அழிஞ்சிருச்சு. தீரு பட்டணம், நினிவே பட்டணம், எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அதை ரீஸ்டோர் பண்ணவே முடியாத இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் பார்க்கிறபடி இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு 1917 கர்த்தர் சொன்ன இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள். முதலாம் உலக யுத்தத்தின் முடிவிலே அந்த யூத ஜனங்கள் வருவதற்கு, தங்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அதாவது ஏசாயா 43, 5 முதல் 7 வசனங்கள். இதுதான் 2000 வருஷம் கழித்து நிறைவேறுகிற முதல் தீர்க்க தரிசனம். மிக துல்லியமாக, நடுவில் அந்த தேசமோ இனமோ எங்கே இருந்தது என்றே தெரியாது. கரெக்டாக ஆண்டவர் சொன்ன அந்த 1917 திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்ததான அந்த திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் 2025 வரை, 2025 வரை, இந்த வருஷம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து மனாசே கூட்டத்தும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் கடைசி காலத்தில் 12 கோத்திரம் இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்தில் ஒன்றுதான் மனாசே. அந்த மனாசே கோத்திரம் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கிறது. வேறு எங்கிருந்தும் அல்ல, இந்தியாவிலிருந்து திரும்பி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய கோத்திரங்கள், முற்பிதாக்கள், அவங்க டிஎன்ஏ வரைக்கும் எல்லாம் செக் பண்ணப்பட்டு தான் அவர்கள் தங்கள் சுயதேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அதன்படி கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் 1917 நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்.
இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ நீங்கள் பார்க்கறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் பேட்ச், மனாசே கோத்திரம். இந்த ஏறக்குறைய இந்த 110 ஆண்டு காலமாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு திரும்புகிறார்கள். இது சாத்தியமா? யோசித்து பாருங்கள். 1850 வருஷம் கழிச்சு நடக்குமா? கடைசி காலம் இல்லை, ஏசு இப்போ வரமாட்டாரு, இப்படி எம்டி ஜெகன் வந்து கடைசி காலம்னு சொல்லி ஏமாத்துறாரு, இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறீர்கள். சொல்லட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாய் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வசனத்தில் சொன்ன இதை நாம் என்ன சொல்ல முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது மிக துல்லியமாக, கடைசி நாட்களில் கூட்டி சேர்ப்பேன், நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஐரோப்பாவில் ஆரம்பித்தது, எல்லா பகுதியிலிருந்தும் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆன்லைனில் கூட லைவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்னும் காலம் செல்லும், காலம் செல்லும்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். எப்படி எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனையாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது வேறு எந்த தீர்க்க தரிசனம் அல்ல, நீங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற இவர்களை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். இவைகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடையாளங்களை தொலைத்து புதைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போன ஒரு இனம் மீண்டும் எழும்பி சேனையாய் நிற்குமா என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நம் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு சேனை, இஸ்ரவேல் என்கிற சேனை நிலை நிற்கிறது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு மிக துல்லியமான காரியங்கள் நடந்தது. அதே வேளையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தங்கள் சுய தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி வர பண்ணின போது அவர்கள் திரும்பி வராமல் அந்த தேசத்தில் தாமே அங்கேயே தங்கியிருப்பார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏனால் அவருக்கு சகலம் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். எகிப்திலிருந்து புறப்படும் போதும் அதே காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள். நாங்கள் எகிப்துக்கு போனால் நலமாய் இருக்குமே என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் அவர்கள் விடுதலையாகி மீண்டுமாக தங்கள் சுய தேசத்துக்கு போவதற்கு எல்லா வழிவகை செய்யப்பட்ட போதும் அவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு, தாங்கள் எந்தெந்த தேசத்தில் 1800 வருஷமாக இருந்தாங்களோ அந்த தேசத்தை விட்டு வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அப்பொழுது இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் உரைத்து வைத்தார். இதெல்லாம் வசனத்தில் உள்ளது, நீங்கள் சரளமாய் படித்துவிட்டு போயிருப்பீர்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இதை குறித்து தான் சொல்லப்பட்டது, இப்படி துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக துல்லியமாக வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம், மன்னிக்கணும், எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை திரும்பி வர கர்த்தர் சொன்ன பிறகு அவர்கள் வராமல் இருப்பார்கள், அதனாலே கர்த்தர் எரிச்சல் அடைவாராம். எரிச்சல் அடைந்து அவர் என்ன செய்வாராம்? வசனம் சொல்லுது, அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்வார்கள், உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். இது நடந்தது எப்போது தெரியுமா? 1917 ஆண்டவர் திரும்புவதற்கு பால்ஃபர் டிக்ளரேஷனை கொடுத்து வர சொன்ன போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வராத போது இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனி தேசத்தில் ஒரு சர்வாதிகாரி எழும்பினார். அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு எழும்ப ஆரம்பித்தது. இத்தாலியிலே முசோலினி எழும்பினார், ரஷ்யாவிலே ஸ்டாலின் என்று ஒருவர் எழும்பினார், இங்கே அடால்ஃப் ஹிட்லர் எழும்பினார். இப்படி ஐரோப்பா முழுக்க யூதர்களுக்கு மிக பெரியதான ஒரு எதிர்ப்பு எழும்புச்சு. அந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 23:25 கர்த்தர் சொன்னபடி அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் என்று சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாக வசனத்தின்படி இது யூதர்கள் மரித்து கும்பல் கும்பலாக, அதாவது 100 கணக்கில் 1000 கணக்கில் எரிக்கப்பட்ட காட்சி. இதை எரித்தவர்களுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சான். பார்த்தவர்கள் எல்லாரும் புத்தி பேதலிச்சு விட்டாங்களாம். அந்த மாதிரி 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடியினாலே ஹிட்லர் பண்ண வேலை என்னவென்று சொன்னால், அத்தனை பேரையும் மொத்தமாக மலை போல் குவித்து எரிக்க சொன்னார். அக்கினிக்கு இரையாவர்கள் மீந்திருக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார் பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். இவர்களெல்லாம் மீதி இருந்தவர்கள் வரமாட்டோம், காரணம் அந்தந்த தேசத்தில் அவர்கள் சுகமாய் வாழ்ந்தவர்கள், அதனால் திரும்பி வரமாட்டோம் என்று சொன்னவர்கள் சொன்னபடி துல்லியமாக இவர்கள் அக்கினிக்கு இரையானார்கள். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இது மட்டுமல்ல, அதே புஸ்தகம் எசேக்கியேல் 23:26 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வஸ்திரங்களை அவன் எடுத்துக்கொள்வாராம், அவர் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார்.
எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் தெரியுமா? இது நிறைவேறினது அதே காலகட்டத்தில். இது யூதர்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டதான வஸ்திரங்கள் மலை போல் குவிஞ்சிருந்துச்சாம். ஹிட்லர் என்ன சட்டம் போட்டாராம், எப்படியும் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள், விஷவாயு தாக்கி அவர்களை சாவடிப்பது. சாவடிக்கும் போது எரிக்க போகிறோம், ஏன் வஸ்திரத்தோடு எரிக்கணும், அதை எடுத்தால் நாம யூஸ் பண்ணி கொள்ளலாமே, அந்த வஸ்திரங்களை நாம் நம்முடைய மக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே, ரீசைக்கிள் பண்ண முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் நிர்வாணமாய் தான் சாவடித்தாராம். எல்லாருடையதான வஸ்திரங்களையும் உரிந்து கொண்டார். இரண்டாவது சொல்லுகிறது, உன் ஆபரணங்களையும் அவர் எடுத்துக்கொள்வார். அடுத்து வசனம் சொல்லுது, இது முழுக்க முழுக்க அந்த எசேக்கியேல் 23:26 நிறைவேறுதல். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, எப்போ எந்த வருஷம் எவ்வளவு நகைகளை அவர் எடுத்தார். ஆரம்பிக்கும் போது ஹிட்லர் சொன்ன வார்த்தை, எந்த யூதர்களும் பேங்க்ல நகை வச்சிருக்க கூடாது, எல்லா நகையும் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றார். அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் உடம்புகளிலே நகை போடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, வாயில தங்க பல் வச்சிருந்தவங்களை கூட தட்டி எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு தங்கம் அவர்களிடம் சுரண்டி எடுக்கப்பட்டது. இது அவர்களது எடுக்கப்பட்டதான தங்க ஆபரணங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கு 1945 எங்க எடுத்தாங்க என்கிறதுக்கான, எந்த கேம்ப்ல யாருக்கிட்ட இருந்து எடுத்தாங்க என்பதற்கான ஒரு ப்ரூஃப் அங்கே இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 23 அதிகாரம் 25-26 வசனம் துல்லியமாய் நிறைவேறிட்டு. இதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணும்போது அல்லது உங்களிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுகிறது கர்த்தர், அவர் சொன்னால் அது ஆகும். அவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்புக்கு செவிசாய்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி. கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் தான் காரியங்களை செய்வார். இந்த மாத்திரமல்ல, ஆமோஸ் புஸ்தகத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 2 அதிகாரம் 13வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் எப்படி வண்டியில கோதுமை கட்டுகளை ஏற்றுவார்களோ அதுபோல நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை இருத்துவேன். அதாவது ஒரு வண்டி மேலே எப்படி கோதுமை மூட்டையை அடுத்து வச்சு இறுக்கி கட்டுவாங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல உங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் ஹிட்லர் காலத்தில் துல்லியமாய் நிறைவேறியது. ஒரு 50 பேர் 60 பேர் போக வேண்டிய வண்டியில் ஹிட்லர் ஜனங்களை எல்லாம், பிள்ளைகளை பிரித்து விடுவார், பெற்றோரை பிரிச்சுடுவார், கணவன் மனைவியை பிரித்து தனித்தனியாக வெவ்வேறு ஊருக்கு கேம்புக்கு அனுப்பிடுவார். அப்படி அனுப்பும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த ட்ரெயினில் ஏற்றும் போது ஒரு 70 பேர் இருக்க வேண்டியதான அந்த ட்ரெயின் வாகனத்தில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 300 பேரை ஏற்றுவார். அவர்கள் மூச்சு திணறி சாகும் பொழுது இறக்கும் போது செத்தவங்களுடைய உடம்புல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்தது, ஆன்லைனில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோ, அன்னைக்கு எடுத்த ஃபுட்டேஜ், இதெல்லாம் அன்னைக்கு உள்ளது. கவனிச்சு கொள்ளுங்க. இது எல்லாமே ஆண்டவர் முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகள், கர்த்தர் துல்லியமாய் சொன்னவைகள். இப்பொழுது நம் காலத்தில் இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பார்க்கிறோம். இதோடு கூட அதே ஆமோஸ் புஸ்தகம் 2 அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பலவான்களுக்குள்ளே இருக்கிறவர்களை நிர்வாணமாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட 1930 43க்குள்ள நடந்த தீர்க்க தரிசனங்கள். கவனித்து பாருங்கள். அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அன்னைக்கு இருந்த அத்தனை பேருடைய வஸ்திரத்தை உறிஞ்சு கொண்டு அந்த யூதர்களையே பலவான்கள், இராணுவ வீரர்கள் போல இருந்தவர்கள் அத்தனை பேருடைய நிலைமை இதுதான். வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் 100% நிறைவேறினது. நான் இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்காது. சில காரியங்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லுவார். சில நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுவார். செய்யும் போது அந்த நேரத்தில் இதுக்கு இப்படி போனால் என்ன ஆகும், ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் எதுக்காக அதை சொல்கிறாருன்னு நான் ஒரு சாட்சியில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது வெளிநாட்டில் ஒரு பட்டணத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வர சொன்னார். அன்னைக்கு அந்த நிலையிலே கொஞ்சம் நல்ல செட்டில் ஆகிற நிலைமை தான் அது. ஆண்டவர் சொன்னபோது நல்ல செட்டில் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, என் குடும்பத்துக்கு தேவையானது போதும், அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி. அதற்கு பிறகு இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தாகிவிட்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த சில வருஷங்களில் அந்த தேசம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அது மட்டுமல்ல, அங்கே என்னோடு கூட உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க,
இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா, இல்லை வேறு நாட்டுக்கு போகலாமா, இங்கே சுச்சுவேஷன் கடினமாக இருக்குது. நேற்று அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் உள்ள ஒரு நண்பரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீடை விற்றுட்டு இந்தியாவுக்கு வராங்களாம். சொன்ன வார்த்தை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வீடெல்லாம் விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே சர்வை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள். இப்போ நான் சொல்லுகிறேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னை சொன்னும்போது நான் இப்பொழுது தைரியமாய் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் வர சொன்னார், நான் வந்தேன். ஒருவேளை நான் வரலைன்னா எனக்கும் இதே நிலைமை தான். அதே மாதிரி பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி, வேற வழி இல்லாமல் அங்கிருந்து வர மாதிரி ஆயிருக்கும். அப்படி ஒரு நிலைமை நமக்கு வராமல் இருக்க ஆண்டவர் முன்பதாகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த 21 வருஷத்துக்குள்ள ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நடத்தி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, அன்னைக்கு விட்டுட்டு வரும்பொழுது பார்ப்பதற்கு அது நல்ல நிலைமையா இருந்துச்சு, ஆனால் வரப்போகிற பஞ்சத்திற்கு கர்த்தர் தப்புவிக்கும்படி என்னை கொண்டு வந்தார் என்று நான் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நன்மைக்காக மட்டும்தான் சொல்லுவார். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. பல நேரங்களில் நாம் நம்முடைய அறிவை யூஸ் பண்ணி, நம்ம படிப்பை யூஸ் பண்ணி, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பட்சத்திலிருந்து அவர் இந்த 21 ஆண்டு காலம் ஊழியத்தில் இருந்ததாக சொல்லுகிறேன், கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு பின்னால் நமக்குத்தான் நன்மை இருக்கும். அவரிடத்துல நமக்கு தீமை செய்ய அவரால் முடியாது. ஏன்னா அவருடைய டிசைன்லேயே அப்படி கிடையாது. அதனால தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் தைரியமா செய்யுங்க. ஆண்டவர் உங்களை படகை விட்டு இறங்கி நட என்று சொன்னால் தைரியமா நடங்க. ஒருவேளை உங்களால் நடக்க முடியாமல் மூழ்கினாலும் அவர் அங்கிருந்து உங்களை தூக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா, தைரியமாய் அவரோடு கூட நடக்கவே முடியும். அதுவும் முடியலையா, உங்களோடு கூட மீண்டும் அதே படகுல அவர் பிரயாணம் பண்ணவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவர் சொல்லிட்டார்னா முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவர், அவர் கை விடவே மாட்டார். இதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். பல நேரங்களிலே நாம் இதை தவற விட்டு விடுகிறோம். அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு, அப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு, ஆண்டவருக்கு ஃபியூச்சர் தெரியும். அதனால தைரியமா கர்த்தர் சொல்றதை செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் செய்வேங்கிற கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அந்த கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு வசனம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதுதான் உங்களை முடிவு பரியந்த நடத்தும். இந்த ஊழியத்துக்கு வருகிற ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு சில வசனங்களை கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று சொன்னார். இப்போவும் சொல்லுவேன், இந்த 21 ஆண்டுகள் முடியுது. இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எல்லாவற்றிலும் என்னை இதே ஊழியத்தில் நிலைநிற்க பண்ணது என்னவென்று சொன்னால் கர்த்தர் அன்னைக்கு கொடுத்த அந்த வசனம் மட்டும்தான். அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டதான். அது ஆண்டவரை நீங்க கூப்பிட்டீங்க, நீங்க அழைச்சிருக்கிறீங்க. அந்த வசனத்தை நினைவு கூறும் பொழுது நமக்குள்ள ஒரு தேவ பலன் வரும். அதே தேவன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராகி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 1943 வரைக்கும் ஹிட்லர் கொண்டு நிறைவேற்றினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.